بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் தீனுல் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வழங்குகிறது. இன்று மனித தவறுகளினால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக மக்கள் ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் ஒரே நேரத்தில் இறந்துவிட்ட அவலத்தை நாம் பார்த்தோம். அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் கவலையையும் மக்களிடையே ஏற்படுத்தியது. இதுபோன்ற தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது தவறுகளுக்கான காரணங்களை கண்டறிவதும், இதுபோன்ற தவறுகள் இன்னொரு முறை நடக்காமல் பார்த்துக் கொள்வதும் புத்திசாலித்தனமான சமூகத்தின் முக்கிய பொறுப்பாகும். இந்த நிகழ்வில் அப்பாவிகளான பலர் தங்களது உயிரை இழந்திருக்கிறார்கள். பலர் குடும்பங்களாக, பல பெண்கள், குழந்தைகள் என்று ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணங்களை நாம் கண்டறிந்தால் சிலருடைய நடிகத்தனமான இயல்பும், கூட்டங்களை முறைப்படுத்த தெரியாதவர்கள், முதிர்ச்சியற்றவர்களுடைய ஏற்பாடு செய்கின்ற கூட்டங்களும், அற்பத்தனமாக வேடிக்கைக்காகவும் ஒன்றுக்குமில்லாத விஷயத்திற்காக வேடிக்கை பார்ப்பதற்காக தங்களுடைய பாதுகாப்பையும் மீறி செல்லக்கூடிய மக்களுடைய இயல்பும் தான் இத்தகைய மிகப்பெரிய மோசமான ஒரு துயர நிகழ்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு பக்கம் மக்களுக்கு சிலரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கூடுகின்ற நிலை, அதன் பொறுப்பாளர்களுக்கோ அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு தேட்டம், ஆசை.
ஆனால் இறுதியில் சிக்கிக்கொள்வது அப்பாவிகளான மக்களாகவே இருக்கின்றார்கள். இதுபோன்ற நிலைகளில் இந்த தவறுகளுக்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனாலும் புத்திசாலித்தனம் என்பது இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் பாதுகாப்பது. பொதுவாக இதுபோன்ற சூழல்களில் இரண்டு தரப்பிற்கான சில பொறுப்புகள் உண்டு. ஒன்று அரசின் பொறுப்பு, இன்னொன்று அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்களின் பொறுப்பு. ஏற்பாடு செய்பவர்கள் தங்களுக்கான பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அரசு அது தனக்கான பொறுப்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இது எந்த இடத்தில் தவறு குளறுபடி ஏற்பட்டாலும் விபத்துகளும் மக்கள் சிரமப்படுவதையும் பார்க்க நேரிடும். பொதுவாக கூட்டங்களில் நெரிசலை தவிர்க்கும் வழிகளை பற்றி பேசுகின்ற பொழுது கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய கூட்ட நெருக்கடிகளை சமாளிப்பது எப்படி என்பது சம்பந்தமான அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் சில தகவல்களை சொல்வார்கள். திட்டமிடுதல், பிளானிங், அதேபோன்று மானிட்டரிங், கண்காணித்தல், முறையான டைரக்ஷன், வழிகாட்டுதல், சேஃப்டி மெஷர்ஸ் என சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன், அதேபோன்று எமர்ஜென்சி அவசர காலத்தில் அவசர சூழலில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் என்று சில திட்டங்களை எல்லாம் வகுத்து வைத்திருப்பார்கள். இது எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய, சாதாரணமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாம் ஏடுகளில் பார்க்கக்கூடிய இவற்றை தாண்டி இஸ்லாம் இதற்கும் சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்னவெனில், நாம் மற்றவர்களைப் போலன்றி பல கட்டங்களில் பெருந்திரள் கூட்டமாக நாம் கூடுகின்ற வழக்கம் நம்மிடையே இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில், 2 பெருநாட்களில், அதே போன்று ஹஜ்ஜுடைய காலங்களில் எல்லாம் பெரும் கூட்டங்களாக நாம் கூடுகின்றோம். இதுபோன்ற நிலைகளில், சூழல்களில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பது கூட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தும் இக்கட்டான நிலைகள் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தரும். அதுல முதல் பாயிண்ட் சொல்லுவாங்க, எது அவசியமோ அந்த கூட்டங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். இது இஸ்லாமிய பண்பு. வெறுமனே வேடிக்கை பார்ப்பதற்கும் தேவையற்ற கூட்டங்களுக்கு சென்று அநாகரிகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது கூட தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் உனக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது? இடையூறு தானே ஏற்படும். குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லும், நல்ல மோமின்களின் பண்புகளை சொல்லுகின்ற பொழுது, வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, லகுவுடைய இடங்களை கடந்து சென்றால் முஸ்லிம்கள், மோமின்கள் கண்ணியமாக, மரியாதையாக கடந்து செல்வார்கள் என்று குர்ஆன் கூறும். அதாவது இதற்கு பொருள் என்னவெனில், எந்த இடங்களில் தேவையற்ற விஷயங்கள், லகு என்று சொன்னால் தேவையில்லாதவை என்று அர்த்தம், தேவையில்லாதவை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த இடத்தை முஸ்லிம்கள் தவிர்ப்பார்கள் என்பது பொருள். இன்னைக்கு நம்மளும் கூட, நம்ம மக்களும் முஸ்லிம்கள் தவிர்ப்பார்கள் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல். இன்று ரோடுகளை அடைத்து மொத்த சாலையும் நிறுத்தப்பட்டு திருவிழா காலங்களில் மக்கள் கூட்டமாக கூடுறாங்க. இதுல நம்முடைய பெர்சன்டேஜுக்கு தகுந்தவாறு நம்ம மக்களும் சுத்துறாங்க, ஒன்றும் குறைவெல்லாம் வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆயத்தின் அடிப்படையில் இது போன்ற இடங்களுக்கு வருவது தவறு, முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நாம் மஸ்ஜிதிற்கு தொழு வருகிறோம், நிர்பந்தமாக அந்த இடத்தை கடந்து வர வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் அது நிர்பந்தம். இதை தவிர்த்து எல்லாரும் கூடுறாங்க, கூட்டமா இருக்க வேடிக்கை பார்ப்போம், ஜாமான்கெல்லாம் விற்கிறாங்களா, எந்த பொருள் நம்மள்கிட்ட இல்லை
எது எங்கு கிடைக்கல, இங்க வந்து வாங்குறதுங்கிற பேர்ல ஒரு கூட்ட நெரிசல், இந்த கூட்டத்தில் பெண்கள் நிறைய கலந்து கொள்வது, இதற்காகவே பல இளைஞர்கள் ஆண்கள் வருவது, இவைகள்லாம் அநாகரிகத்தின் உச்சம். அதனால் மார்க்கம் சொல்கிறது, தேவையில்லாதவைகளை இந்த கூட்டங்களை முதலில் தவிர்த்து கொள்ளுதல், அவசியம் இல்லாத இடத்திற்கு செல்லாமல் இருத்தல். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும், ஒரு முறை அதாவது வீண் விளையாட்டுகள் நடைபெறுகின்ற இடத்தை கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க அப்படின்னா நின்று வேடிக்கை பார்க்காமல் அந்த இடத்தை வேகமாக கடந்து சென்று விட்டார்கள். நாமே சில சமயத்தில் சிக்கிக்கிறோம். இப்பெல்லாம் வரும் பொழுது நம்ம இதுக்குன்னு பார்க்க போகல, அந்த வழியாத்தானே வர்றோம், என்னதான் நடக்குதுன்னு சும்மா ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கலாமே நினைக்கிறோம். இல்ல, இது கூட மார்க்கத்தின் பார்வையில் அனுமதிக்கப்பட்ட தேவையில்லாதது என சொல்றேன். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அவங்க வாட்டுக்கு அந்த இடத்தை கடந்து போயிட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் இருந்து சொன்னார்கள், இன் அஸ்பஹ இப்னு மஸ்ஊத் லகரீமன். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, கண்ணியமாக அந்த இடத்தை கடந்து செல்வார்கள் என்று, அத்தகைய கண்ணியமிக்கவர்கள் ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதான் ஒரு கூட்டத்தில் நாம் கடந்து கொள்ள வேண்டுமானால் அது நமக்கு மதிப்பை, கண்ணியத்தை சேர்க்க வேண்டும். அதில் அத்தகைய கண்ணியம் இல்லையானால், அதில் எத்தகைய பலனும் இல்லையானால், அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மரியாதை என்று வருகின்ற பொழுது கலந்து கொள்ளாமல் இருப்பது தான் சிறந்தது. மேலும் இன்னைக்கு நம்ம சில கூட்டங்கள் கடுமையான நெரிசலிகள், சிலர் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி நம்ம அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம பயங்கரமா முண்டி அடிச்சுட்டு செல்லுவோம். இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அந்த பொறுப்பாளர்கள், அரசியல் தலைவர்கள் எவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இதுல யாரும் பெரிய பெரிய தலைவர்கள் தங்களுடைய மனைவி மக்களை கூட்டிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டிருப்பான்னு கேட்டா எவனும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். ஆனா ரோட்ல ஊர்ல உள்ளவன்லாம் வந்து நிக்கணும், குழந்தைகள் வேடிக்கை பார்க்கணும், எல்லாரும் வரணும். இவங்க மனைவி மக்கள் வருவாங்கன்னு கேட்டா கூட்டிட்டு வர மாட்டாங்க. அங்கெல்லாம் நீங்க வராதிங்க, கூட்டத்தில் நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? அதான் சொல்லுவாங்க, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரிதலுக்காக இப்படி சொல்லப்படுகிறார். மேலும் எது நமக்கு தீமை அளிக்குமோ அந்த இடத்தை முற்றாக தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் சொன்னார்கள், பெரும்பாவத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று 3 முறை கேட்டுவிட்டு சொன்னார்கள் பெருமானார், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை கஷ்டப்படுத்துவது என்று கூறிவிட்டு சாய்ந்திருந்த பெருமானார் எழுந்து அமர்ந்து சொன்னார்கள், அலா வ கவுலு ஸூர், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்வது. அலா வ கவுலு ஸூர், இன்னொரு வார்த்தையில் ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். எந்த அளவிற்கெனில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபீ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது ஹத்தா குல்னா லைதஹு சகத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமோஷனல் ஆகிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க, நாங்கள் விளங்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நிறுத்தினால் நன்றாக இருக்குமே, அதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அது மிகப்பெரிய தவறு என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினால் நன்றாக இருக்குமே என்று நாங்கள் கருதுகின்ற அளவிற்கு பெருமானார் திரும்ப திரும்ப சொன்னார். இதுல ஷஹாதத்து ஸூர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது பொய் சாட்சி என்று ஒரு அர்த்தமும், பாவமான காரியங்கள் நடைபெறுகின்ற இடம் என்று ஒரு பொருளும் சொல்லப்படுகிறது. பாவமான காரியங்கள் நடைபெறுகின்ற இடத்திற்கு நீங்கள் பாவம் செய்கிறீர்களா என்பது பொருள் அல்ல, அதை பற்றி பேசவில்லை. பாவங்கள் நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்லாதீர்கள். இன்னைக்கு சில தவறுகள் நடக்குது, கத்தி மேல நடக்கிறாங்க, நெருப்புல ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பதால் தான் அந்த சில காரியங்கள் நடைபெறும். அதை மக்கள் புறக்கணிக்கின்ற பொழுது தானாகவே அது போன்ற சில தவறுகள் குறைக்கப்பட்டு விடலாம். மேலும் சொல்லப்படும், பொதுவாகவே நம்முடைய மார்க்கம் அர்த்தமுள்ள இடத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர வெட்டியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய இடங்கள் அவைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும். நாம் எந்த இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு புதிய ஞானம் கிடைக்க வேண்டும், ஒரு அறிவை பெற வேண்டும், நம்முடைய சிரமத்திற்கு நாம் ஒரு நல்ல பலனை பெற்று திரும்ப வேண்டும். அந்த எண்ணம் கண்டிப்பாக அவசியம்.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் மஸ்ஜிதிற்கு நபவிக்கு வந்தாலும் சரி, என்று மஸ்ஜிதிற்கு நபவிக்கு வருபவர் ஒரு புதிய அறிவு ஞானத்தை பெற்று செல்வாரையானால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு சமமானவராக இருக்கின்றார். இல்லையானால் ஏதோ ஒரு வெறுமனை வந்துவிட்டு போனவராகத்தான் கருதப்படுவார் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் எந்த ஒரு இடத்திற்கு செல்வதானாலும் ஒரு நன்மையை நாடித்தான் செல்ல வேண்டும். அங்கு நன்மை இருக்காது என்று வந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்பது பொருளாகும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இய்யாக வ குல்ல ஜலீஸின் லா யுஃபீதுக இல்மன், எந்த இடத்தில் உனக்கு எந்த கல்வி ஞானமும் கிடைக்காதோ அந்த இடத்திற்கு நீ செல்வதை தவிர்த்துக்கொள் என்று ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அதே போன்று மார்க்கம் சொல்லித்தரும் கூட்டத்திற்கான சில ஒழுங்குகளையும் பேணி நடக்க வேண்டும். கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் கூட ஒழுங்குகளை பேண வேண்டும். பொதுவாக ஜும்மா போன்ற கூட்டங்களாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருமானாருடைய மஜ்லிஸில் இருந்தோம், 3 நபர்கள் வந்தார்கள், அதில் ஒருவர் இடையில கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து இன்னொருவர் வந்தார், அவர் மக்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பின்னால கடைசியில உட்கார்ந்தார். 3வது நபர் வந்தார், அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்தார், அப்படியே சென்று விட்டார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சஹாபாக்களிடம் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பி ஹபரி ஸலாஸா, 3 நபர்களின் தகவலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் நபர் அல்லாஹ்விற்காக அவர் அந்த அதாவது கேப் இருந்த இடத்தை ஃபில் பண்ணார். அல்லாஹ்வின் பக்கம் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார், அல்லாஹும் அவரை இணைத்துக் கொண்டார். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்க, அல்லாஹ் தன் பக்கம் அணைத்துக் கொண்டார். 2வது நபர் வெட்கப்பட்டார், அல்லாஹ் வெட்கப்படுகிறான். 2வது நபரோ அவர் வேண்டுமென்று அங்கு உட்காரவில்லை, தாண்டிட்டு போவன்மேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்திருந்தார். கேப் இருக்குன்னு தெரியுது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் வெட்கப்பட்டார், எப்படி போறதுன்னு வெட்கப்பட்டார், அல்லாஹ் வெட்கப்படுகிறான், இவரை எப்படி தண்டிப்பது என்று அல்லாஹ் வெட்கப்படுகிறான். 3வது நபரை பெருமானார் சொன்னார்கள், ஆரல்லாஹு அன்ஹு, அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கூட்டம் என்று வருகின்ற பொழுது நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுங்குமுறைகள், குறிப்பாக ஜும்மா போன்ற நம்முடைய பயான் மஜ்லிஸ் போன்றவைகளுக்கு இது மிக முக்கியமானது. ஒரு இடத்துல கேப் இருக்கு, அந்த கேப்ல உட்காரலாம். கேப் இல்லாத நேரத்தில் மக்களை தாண்டிட்டு வரக்கூடாது. எது பின்னாடி உள்ள இடமோ அங்குதான் உட்கார வேண்டும். கேப் இருந்தா உட்காரலாம். ஏன்னு சொன்னா கேப்பை விட்டு உட்கார்ந்தது முன்னால் உட்கார்ந்து இருப்பவருடைய தவறு என்பது பொருள். கேப் இல்லாத நிலையில தாண்டி வர்றது அடுத்தவங்களுக்கு, ஆரம்பத்திலே வந்தவங்களுக்கு நம்ம சிரமம் கொடுக்கணும்னு அர்த்தம். சில சமயத்தில் ஜும்மாவில் கடைசியா வருவாங்க, அப்படியே தாண்டி வருவாங்க. அந்த நேரத்தில் யாரும் பேச முடியாது. ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறவங்களும் பேச முடியாது, யாருமே பேச முடியாது, அப்படி ஒரு நிலை. ஆனால் செய்வது சரியா என்று கேட்டால் சரியல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஒழுங்கை சொல்வார்கள், குன்னா ஜாபிர் இப்னு சமரா சொல்வார்கள், குன்னா இதா அதைனா அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலஸ அஹதுனா ஹைஸு யன்தஹி, நாங்கள் பெருமானாரை சந்திக்க வருகின்ற பொழுது இறுதியாக அந்த மஜ்லிஸ் எங்கு நிறைவு பெற்று இருக்கிறதோ, ஏன்னா அங்கே கேப் இல்லாம எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, நாங்கள் அதற்கு அடுத்து அந்த இடத்தில் உட்காருவோம், நாங்கள் யாரையும் தாண்டிக்கிட்டு முன்னாடி போக மாட்டோம். அதே மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பார்கள், லா யஹில்லு லிர்ரஜுலி அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇذنஹிமா, 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவர் அந்த 2 பேருக்கு மத்தியில் உட்கார வேண்டாம் என்றார்கள் பெருமானார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகள். மேலும் சில சமயத்துல ஒரு இக்கட்டான நேரம், கூட்டம் அதிகமா இருக்கு, நம்ம கொஞ்சம் தாராளமா உட்கார்ந்து இருக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா இன்னொரு ஆள் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம சில சமயத்துல ட்ரெயின்ல பார்க்கலாம், 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு காலை பரப்பிக்கிட்டு இருக்கிறது இருக்கும், அல்லது 3 பேர் உட்கார்ந்து இருக்க இன்னொருத்த வந்துட்டாங்க, இடம் கொடுக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடம் கொடுத்து 4வது நபரையும் உட்கார வைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் உங்களுடைய மஜ்லிஸ்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது கொஞ்சம் இடம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டால், அல்லது அவருடைய பார்வை கேட்கும் தொனியில் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடம் கொடுங்க, யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை தருவான். என்ன விசாலம்? உங்களுடைய கல்புல அல்லாஹ் விசாலத்தை தருவான், உங்களுடைய பொருளாதாரத்தில் விசாலத்தை தருவான், எல்லா வகையிலும் அல்லாஹ் விசாலத்தை தருவான். ஒரு நெருக்கடியான நேரம் வருகின்ற பொழுது அவங்களுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, மார்க்கம் சொல்லி தருகிறது.
இந்த ஹதீஸ் ஒரு கட்டத்தில் ஜும்மாவுடைய நேரத்தில் உட்காரக்கூடிய தேவை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவதற்காக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று சொல்லப்படும். மேலும் எந்த ஒரு சூழலிலும் ஆர்வம் மற்றும் எதுக்கு இதை சொல்ல வர்றாங்க, சில சமயங்களில் நமக்கு இருப்பதை போன்று மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கலாம், அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுங்க என்பது பொருள். அதே சமயத்தில் ஆர்வத்திலோ ஆசையிலோ பிறருக்கு இடையூறு தருகின்ற காரியங்களை செய்யக்கூடாது. நான் முன்னாடி உட்காருவேன், நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னு அர்த்தம். அல்லது நான் இமாமுக்கு பக்கத்துல உட்காருவேன், சீக்கிரமா வரணும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கூட்டம் நான் ஃபர்ஸ்ட் சப்ல தான் இருப்பேன், சீக்கிரமா வர வேண்டும் என்ற அர்த்தம். தாமதமாகவும் வருவோம், ஆனால் அதையும் செய்வோம் என்பதற்கு அனுமதி இல்லை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கேட்டான், நான் அவ்வாறு செய்வது பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தும் பட்சத்தில் அது அனுமதிக்கப்படாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, உமர் இன்னக ரஜுலுன் கவியுன் லா துஸாயிமு அலல் ஹஜர் ஃபதுபதி அத்-தஈஃப். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பொதுவாக ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது ஒரு பாக்கியமான செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாக்கியமான செயல் தானே, அதுல சந்தேகமே இல்லை. ஸல்லல்லாஹு உமர் நாயகத்திட்ட சொல்றாங்க, உமர் நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறீங்க, அதனால ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறதுக்கு மக்களை நெருக்கி தள்ளிக்கிட்டுலாம் போகக்கூடாது. நீங்க ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நெருக்கி அடிச்சுக்கிட்டு நீங்க போகக்கூடாது. ஏன்னு சொன்னா அப்படி நீங்கள் செய்தால் ஃபதூதி அத்-தஈஃப் பலகீனமானவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுத்ததாக வந்துவிடும். ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பலகீனமானவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுத்ததாக வரும். இன் வஜத்த ஹல்வத்தன் ஃபஸ்தனிங்கு, யாருமே இல்லாத யாரையும் நெருக்கடிச்சுட்டு தள்ளிக்கிட்டுலாம் போகல, கொஞ்சம் ஃப்ரீயா போனா முத்தமிட்ட முடியும் என்ற சூழல் இருந்தால் முத்தமிடுங்கள், இல்லையானால் தூரத்தில் இருந்தே நீங்கள் முத்தமிட்டு விட்டு இஷாராவினால் முத்தமிட்டு விட்டு செல்லுங்கள் என ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது ஒரு சுன்னத்தான அமல், ஆனால் பிறருக்கு சிரமம் கொடுத்துத்தான் அதை செய்ய வேண்டுமானால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது பொருள். இன்னைக்கு இந்த விஷயத்தில் கூட மோமின்களாக நம்ம மக்களும் கூட தப்பு பண்றாங்க. போலீஸ் என்ன செய்து ஒரு கட்டத்தில் எவ்வளவுதான் சொல்றது, வேடிக்கை பார்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. பயங்கரமான நெரிசல், உள்ள போயிட்டு வருவாரா வரமாட்டாரே டவுட், நான் வரலைன்றாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க போறவங்க இருக்கிறாங்க. இதுல சில சமயத்துல வயதான பெரியவர்களும் இதில் போட்டி போடுகிறார்கள், ஏன் பெண்களும் கூட போட்டி போடுகிறார்கள். இது எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டதே அது. ஒரு பெண்ணை இடிச்சுக்கிட்டு போய் 4 ஆண்கள் இடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா 100ல ஒரு புள்ளி கூட அனுமதிக்கப்படாத காரியம். அப்படி செய்ய முடியாது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நேரடியாக முத்தமிடுங்கள், வாய்ப்பு இல்லையானால் தூரத்திலிருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி ஹம்து என்று சொல்லி முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய முறை. அதே போன்று தாமதமாக வருபவர்கள் யாருடைய தலைகளையும் தாண்டி அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டு செல்லக்கூடாது என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வழிகாட்டுதல். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்களுக்கென்று சில கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்ற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. முக்கிய பொறுப்பாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். முக்கிய பொறுப்பாளர்கள் இப்ப நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சில பொறுப்பாளர்கள் வர்றாங்க, அவங்களுக்கான பிளேஸ் இருக்குன்னா நம்ம இடம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஒன்று, அந்த பொறுப்பாளர்களுடைய கடமை என்பது ஒன்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, இரண்டாவது கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்வது, அது அவருடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், மஸ்தக்லஃப ஹலீஃபத்துன் இல்லா லஹு பிதானத்துன் தஅமுருஹு பில் கைர் வ தஹத்துஹு அலைஹி. ஒவ்வொரு ஹலீஃபாவிற்கும் பொறுப்பாளருக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, அவர் நன்மையை நல்ல முறையில் தெரிந்து அதனை ஏவக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னொன்று, தீமையை தெரிந்து அதிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். என்ன பிளஸ் ஏற்படுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்க கூடாது, எந்தெந்த இடத்துல மைனஸ் ஏற்படும், எது நெகட்டிவாக அமையும் அதையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அது ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்மைகள் ஏற்படுகிற விதத்திலும் தீமைகள் மக்களுக்கு ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்வது அவருடைய பொறுப்பாகும். மேலும் ஸல்லல்லாஹு சொல்வார், இன்னைக்கு மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானது சாலைகளை அடைத்துக் கொண்டு பல்வேறு காரியங்களை ஆற்றுவது. ரோடு அடைக்கிறதுக்கு யாருமே கவலைப்படுறதில்லை. எல்லாருமே பொதுவாக மக்கள் நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு ரோடு 10 அடி தான் இருக்கும், 2 பக்கம் வீடு இருக்கு, 10 அடி தான் ரோடு இருக்கு. ஆனா அதனுடைய கவர்மெண்ட் தஸ்தாவேஜில் பார்த்தோம்னு சொன்னா 20 அடின்னு இருக்கும் அல்லது 30 அடின்னு இருக்கும்.
ரோடு மேப்ல. ஆனா ரோடு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 10 அடி தான் இருக்கும். அவர் கொஞ்சம் இழுப்பாரு, இவர் கொஞ்சம் இழுப்பாரு, வருவாங்க, படியை கட்டுவாங்க, அப்புறம் காரை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க. கடைசியில் மக்கள் நடந்து செல்வதற்கு கூட ஒரு எமர்ஜென்சியான காலத்தில் ஒரு லாரி உள்ள வரணும்னு சொன்னா முடியாது. அப்பதான் எல்லாமே அரசாங்கம், போலீஸ் எல்லாம் சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கும் இதை கரெக்ட் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் செய்வாங்க. அது மக்களுடைய எப்படி வந்துருச்சுன்னு கேட்டா, என் இடத்துல இருந்து ஒரு அடியாவது நான் வெளியே வந்தா தான் எனக்கு நிம்மதிப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். தயவு செய்து அந்த சிந்தனை நம்மிடத்தில் வரக்கூடாது. அது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல. அப்படி எல்லாருக்கும் அந்த இது வர்றதுனால என்ன ஆகுது, ரோடு குறுகலாகிறது. ரோடு குறுகலாகின்ற பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் சிரமத்தை அனுபவிக்கின்றீர்கள், நம்மளும் சிரமத்தை அனுபவிக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொடுக்கிறோம். இது ஒரு வகையான இது நிரந்தர ஆக்கிரமிப்பு. இன்னொன்னு இருக்கு, நிரந்தர ஆக்கிரமிப்பு இல்ல, டைம்லி ஆக்கிரமிப்பு. திடீர்னு அந்த நேரத்துல எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க, இது பண்ணுவாங்க, யாரை பத்தியும் கவலைப்படாம நாங்க தான் பொறுப்பாளர்கள், நாங்க தான் ஆட்சியாளர்கள், நாங்க தான் அதிகாரிகள், எங்களுடைய கையில தான் எல்லாமே இருக்கு, நாங்க ரோட்டை அடைச்சதான், திடீர்னு பிளாக் பண்ணுவோம், எதையாவது ஒரு காரிடர் வச்சுட்டு அவ்வளவுதான், யாரும் வராதிங்கன்னா இப்படி எல்லாம் செய்வதற்கு அனுமதி இல்லை. சாலைகளை அடைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் சாலைகளின் ஓரங்களில் கூட உட்கார்வதற்கு யோசிங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இய்யாக்குமல் ஜுலூஸ பித்துருகாத், வழிகளில் அமர்ந்து பேசுவதை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். மக்கள் போகும் செல்லும் வழிகளில் நீங்க ஓரத்துல நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாம், அது தவிர்க்கப்படணுங்கிறாங்க. நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது சிலருக்கு இடையூறை ஏற்படுத்தும், போற வர்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அதை நீங்க செய்யாதீங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப சில சமயங்கள் ஏதேனும் ஒரு நிர்பந்தம் இருக்கும், ஒருத்தரை பார்க்க வந்திருப்போம், தேடி வந்திருப்போம், அது அந்த இடத்தை அடையாளப்படுத்திருப்பாங்க, இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன், நிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்பொழுது சாலைக்குரிய கடமையை நிறைவேற்றுங்கள். யா ரசூலல்லாஹ், சாலைக்குரிய கடமை என்ன என்று கேட்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும், யார் சலாம் சொன்னாலும் உரிய முறையில் பதில் சொல்ல வேண்டும், நன்மையை வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். யார் அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கும் இடையூறு தரக்கூடாது, நீங்க பெண்களை அது எதுன்னு வேடிக்கை பார்க்க கூடாது, சலாம் சொன்னா பதில் சொல்லணும். என்ன இங்க நின்றா 100 பேர் சலாம் சொல்றாங்க, நீ ஏன் இங்க நிக்கிற, சலாம் சொன்னா பதில் சொல்லித்தான் ஆகணும். மேலும் யாராவது உதவி கேட்கறாங்க, அட்ரஸ் கேட்க வருவாங்க, நம்ம என்னடா இங்க நின்றா இத்தனை பேர் வந்து கேட்கிறாங்க, நீ நிக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். ஆதலால் இதுவெல்லாம் ஒரு சாலைக்குரிய கடமைகள், ஹக்குகள். நீ நிக்காத, அங்க இருக்காத, அப்படி இருக்கிறாந்தா இதையெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே யாருக்கும் இடையூறு, நோக்கம் என்னவென்று சொன்னால் யாருக்கும் இடையூறு இல்லாமல் பார்க்க வேண்டும் என்பது பொருள். இன்னொன்று, எந்தெந்த விஷயத்திற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நேரம் நீட்டிக்கப்பட வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் கூடுகிற போது மக்கள் அதில் பங்கேற்பதற்கான நேரம் அல்லது தலைவர்கள் அதில் கலந்து கொள்ளும் நேரம் மிக குறுகியதாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தால் நம்ம பார்க்கிறோம், தில்ஹஜ் பிறை 9ஆம் நாள் மதியத்திலிருந்து மாலை அரஃபா பெருவெளியில் தங்கி இருப்பது ஃபர்தான இபாதத். அதுல அதை கூட பாருங்க, கவனமா பார்த்தா 30 லட்சம் ஹாஜிகள் ஏறக்குறைய மக்காவிலையும் மதீனாவிலையும் பிரிஞ்சு தங்கி இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஹரம்ல நீங்க ஒண்ணு கூடன்னு சொன்னா பெரிய இடையூறு ஏற்படும். ஹரமுடைய எல்லைக்கு வெளியில இருக்கிறது அரஃபா, ஹரமுடைய எல்லைக்கு வெளியில இருக்கு. அல்லாஹ் அங்க போய் தங்க சார், மினா வெளியில இருக்கு, தூரத்துல இருக்கு, ரொம்ப நெரிசல் பக்கத்துல இல்ல, அவ்வளவு விசாலமான ஓபன் பிளேஸ் வெளியில போய், ஏன் சொன்னா பெரும் கூட்டம் கூடுகின்ற பொழுது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பதற்குண்டான ஒரு இடச்சூழலாக இருக்க வேண்டும் என்பதால் தான் அந்த வணக்கம் கூட ஊரை விட்டு வெளியில ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது. அதே போல குறுகிய 1 மணி நேரத்தில் எல்லாரும் இங்க இருக்கிறோம்னா பிரச்சனைகள் ஏற்படும். அன்று மதியத்திலிருந்து மறுநாள் சுபுவுக்கு மத்தியில் ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தில் இருந்தால் போதும் என்ற சட்டம். கல்லறிகின்ற நேரம் ஜவாலுக்கு பின்புதான் ஆரம்பிக்கிறது என்று இருந்தாலும் ஜவால் டு லோர் டு அசருக்குள்ள எரியன்னு சொன்னா ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும். அதுல இருந்து நீங்க மறுநாள் வரைக்கும் எரிஞ்சுக்கலாம்ங்கிற சட்டம். ஃபர்லான தவாஃப் என்பது தில்ஹஜ் பிறை 10ஆம் நாள் ஆரம்பிக்குது, அன்னைக்கே செய்யணும், எல்லாரும் செய்யணும்னு சொன்னா மக்கள் எல்லாரும் போக வர அங்க கூட்ட நெரிசலில் ஆபத்து ஏற்படும். நீங்கள் பிறை 12 வரை செய்து வரலாம், இல்லையானால் தவிர்க்க முடியாத சூழல் பெண்களுக்கு இருக்குமானால் இன்னும் அவர்கள் தன்னுடைய பிரச்சனை முடிந்ததற்கு பின்பு செய்து வரலாம். நேர நீட்டிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. தில்ஹஜ் பிறை 12ஆம் நாள் ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்துவிட்டு மக்காவிற்கு திரும்புகின்ற பொழுது, மக்கா ஊருக்கு வரணும், அப்ப கூட மார்க்கம் சொல்லுது, ஒண்ணு மகரிபுக்குள்ள புறப்பட்டு வந்துருங்க, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கங்க, இருந்துட்டு மறுநாள் வாங்கன்னு சொல்லுது. இவைகள் எல்லாம்
வெளிப்படையாக பார்ப்பதற்கு சட்டங்களை போன்று தெரியும். ஆனால் உள்ளுக்குள் நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு கேட்டால் அந்த மக்கா மதீனாவோட கடைசி நேரம் கூட்டம் அதிகமா இருக்க நேரத்தில் கவனமா பார்க்கறவங்களுக்கு தெரியும், பாங்கு சொல்லி சுன்னத்துலாம் தொழுவதற்கு நல்ல டைம் கொடுத்து அப்புறம் இக்காமத் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்க நெருங்க ஃபர்து அந்த பாங்குக்கும் ஜமாத்து தொழுகை ஆரம்பிக்கிற நேரம் ரொம்ப ஷார்ட் ஆயிடும். டக்குன்னு ஒருத்தர் பாங்கு சொன்ன உடனே 2 ரக்கா ஷார்ட்டா சுன்னத் தொழுது அவ்வளவுதான் முடியும். அதுக்கடுத்து உடனடியாக இக்காமத் சொல்லப்பட்டு விடும். ஏன்னு சொன்னா கூட்டம் ரொம்ப நேரத்தை அங்க இடத்துல அவங்களை வைக்க கூடாதுங்கிறது அதற்கான காரணம். தொழுகையும் கூட மற்ற நேரங்களில் நன்றாக நீளமாக ஓதுபவர்கள் அந்த கடைசி கட்டங்கள்ல ரொம்ப நீட்டி ஓத மாட்டாங்க, கூட்டமா இருக்குங்கிறதுனால இமாம்களும் எவ்வளவு ஷார்ட்டா தொழு வைக்க முடியுமோ அப்படிலாம் தொழு வச்சுக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால எப்படிப்பட்ட மார்க்கத்தை எவ்வளவு உயர்வான மேலான வழிகாட்டுதலை தருகிறான். மேலும் ஒரு நெருக்கடியான கட்டங்கள் வருகின்ற பொழுது கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நடக்கணும். செதறி ஓடுறது வைக்கிறது செஞ்சிடக்கூடாது. அது இன்னும் இடையூறை ஏற்படுத்தும். ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படிங்கிறது மிக கவனமாக வேறு யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தலாம் பார்த்துக்கணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜுடைய மினாவில் கல்லெறிகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு தவறுக்கான காரணம் சில ஒழுங்குகளை பேணாதது. ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வரணும் இருக்கு. ஒரு நாட்டுடைய ஒரு கூட்டம் அந்த ஒழுங்கை பேணாம வந்துட்டாங்க. அதனால் ஒரு விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய மக்கள் உயிரிழப்பு ஷஹாதத்து ஏற்பட்டது. அதனால ஒழுங்குகளை பேணி நடக்க வேண்டும். நெருக்கடியான காலகட்டங்களில் மிக கவனமாக நிதானமாக நடக்கணும். எதுமோ நான் அப்படி சரி இப்படி செய்யணும்னு சொல்லி என்னமாவது பண்ணி தந்தை பாதுகாத்துக் கொள்கின்ற எண்ணத்தில் ஏகப்பட்ட பேர் இவர் ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் ஓடுவான். இவன் ஓடுற பார்த்து இன்னொருத்த ஓடுவான், அவன் ஓடுற பார்த்து மூணாவது ஒருத்தன் ஓடுவான். 4 பேர் ஓடி வந்தா என்னமோ ஆயிருச்சுன்னு சொல்லி இருக்கிற கூட்டம் ஓடும். அதுல பலகீனமானவங்க கீழே தவறி விழுவாங்க. தவறி விழுந்த யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள், பலகீனமானவர்களோ பலமிச்சவர்களோ. இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது என்பதால் தான் மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் மிக தெளிவான வழிகாட்டுதலை சட்டத்திட்டங்களை வழங்குகிறது. முஃமின்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது எந்த இடம் தேவையோ அவசியமானதோ அதற்கு மட்டுமே செல்ல வேண்டும். இந்த கூட்டம் கூடுகின்ற இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் அசிங்கமான கூட்டம். 100க்கு அறவே தேவையில்லாத இடங்களும் ஒன்றுக்கும் உதவாத இடங்களும் சொல்வதற்கு வெட்கப்படணும். ஒரு பெண்ணு சொல்றா என் புருஷனை விட நான் இவனை விரும்புறேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநாகரிகம். எனவே இது தனிப்பட்ட ஒரு நபர் என்று நான் சொல்ல முடியாது. ஒரு முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவரு சேஃப்கார்டா வந்துட்டு போயிடுவார். உனக்கு என்ன பாதுகாப்பு? யாராக இருக்கட்டும், எந்த ரோட் ஷோவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறார்? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. உன்னை இழந்துதான் சில காரியங்களை செய்ய வேண்டுமானால் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்க வேண்டும். நான் ஒரு இடத்துக்கு இதில் என்ன ஃபாய்தா என்ன இருக்கு, இதில் என்ன அர்த்தம், தேவையா தேவையில்லையா, தெளிவாக முடிவெடுப்பது, கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் பேணி நடப்பது, யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்வது, இக்கட்டான நேரங்கள் வருகின்ற பொழுது மிக கவனமாக நடந்து கொள்வது உள்ளிட்டவைகளை நாம் கவனத்தில் கொண்டு பின்பற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தேவையில்லாத தவறுகளில் இருந்து வந்தனால் ஏற்படுகின்ற இழப்புகளில் இருந்தும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.